அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியில் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலப்படம் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. பரப்பாவ வைகாசி 14 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் மே 28, 2026. இன்று அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. அதேபோல் இன்று பத்ரிக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் பத்ரிக் நல்வாழ்த்துக்கள். அதே போல் இன்று வளர்பிறை பிரதோஷம், சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 10-11 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று காலை 10-3 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் வந்து இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்ராதி. ராசி பார்த்திங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலையில் 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது முறை அமைப்பதற்கு சாந்தி முறை அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப உரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன், அவர் என்று கதாநாயகன். குரு வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, 8 to 9. இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராகுகாலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூலம் வந்து தெற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நிறுத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.